ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பாசி பயிறு குருமா எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு இந்த ஹெல்த்தியான குருமா செஞ்சிடலாம். பூரி சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி தோசை சாதத்தோடையுமே சாப்பிட்டுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜெனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இந்த டேஸ்ட்டான பாசிப்பயிறு குருமா செய்கிறதுக்கு நான் இப்போது முந்தின நாள் நைட்டே ஒரு 100 கிராம் அளவு பாசிப்பயிறு எடுத்து அதை கழுவிட்டு ஊற வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நாம் முந்தின நாளே பாசிப்பயிரை ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் குருமா செஞ்சோன்னா பாசிப்பயிரை ரொம்ப நேரம் வேக வைக்க தேவை இருக்காது. நமக்கு சீக்கிரமே குருமா ரெடி ஆயிரும். இப்போ இதை நல்லா ஒரு தடவை கழுவிட்டு ஊற வச்சிடலாம். இப்போ இது நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். காலையில் நல்லா பயிரை 2 தடவை கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குருமா செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ரொம்ப அதிகமாக சேர்க்கணுன்னு தேவையில்லை, 1 ஸ்பூன் அளவு சேர்த்தாலே போதும். எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இப்போது ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக எடுத்து தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயத்தை ரொம்ப நேரம் கலர் சேஞ்ச் ஆகுது வரைக்கும் வதக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டாலே போதும். இப்போ இது கூடவே ஒரு 2 கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே பூண்டு சேர்த்துக்கலாம். நான் இப்போது பெரிய பல் பூண்டாக 4 பல் பூண்டு எடுத்து அதோட தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நாம் இந்த குருமாவில் மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளியும் ரொம்ப சாஃப்டாக வர தண்டியும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு அரை நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கினாலே போதும். தேவையான அளவு மசாலா இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூனில் 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதே அளவு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சீரகத்தூள் சேர்த்துருக்க அதே அளவு கரம் மசாலா தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். கரம் மசாலா வாசனை பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த அளவு கொஞ்சமாக கரம் மசாலா தூளும் சேர்த்து இந்த குருமா செஞ்சோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவு நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நாம் நைட்டே ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கிற பாசி பயிரை இதில் சேர்த்துக்கலாம். ஊற வச்ச தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். பயிறு சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளவு பயிறு எடுத்து எத்தனை பேருக்கு குருமா செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 100 கிராம் அளவு பயிர் எடுத்திருந்தேன். இது ஒரு 3-4 பேர் சாப்பிட்ற அளவு குருமா இருக்கும். இதுக்கு 2 டம்ளர் அளவு தண்ணிங்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 2-3 விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். பாசிப்பயிரை நம்ம நைட்டே ஊற வச்சுருக்கிறதுனால 2-3 விசில்லையே நல்லா பயிறு வெந்து வந்துடும். நான் இப்போ ஒரு 3 விசில் வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், குருமா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பயிறு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நாம் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மத்து வச்சு கடையணும்னு அவசியம் இருக்காது. கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். குருமா நமக்கு நல்லா தொட்டு சாப்பிட்ற மாதிரி கரெக்டான பக்குவத்தில் கிடச்சிரும். இப்போ உப்பு போதுமான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்துருந்த உப்பு கரெக்டாக இருந்தது, அதனால் நான் உப்பு எதுவும் சேர்க்கலை. எண்ணெய் எதுவும் அதிகமாக சேர்க்காமல், மசாலா பொருட்கள் எதுவுமே ரொம்ப சேர்க்காமல், தேங்காய் சேர்க்காமல் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான புரதச்சத்து நிறைந்த ஒரு குருமா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த ஹெல்த்தியான குருமா சப்பாத்தி பூரியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நாம் விருப்பப்பட்டோன்னா இதை இட்லி தோசை சாதத்தோடையுமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.